31 ஜூலை 1995. 31 ஜூலை 1995. கும்பகோணம். பிறந்த இடம் வந்து கும்பகோணம் அம்மா. பிறந்த நேரம் 4:47 PM. 4:47 PM. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் தனுசு லக்னம். தனுசு லக்னம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? வணக்கம் ஐயா. தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. கும்பகோணத்துல பிறந்த நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கிறீங்க? இப்போ வந்து சென்னையில தான் ஐயா இருக்கேன். வெளிநாடு வெளிமாநிலம் பெங்களூர் போனோம் அப்படி போனோம் இப்படி போனோம்னா பயங்கர மனசுல அப்படியே ரெக்க கட்டி பறக்குமே ஆசை. ஆமாய்யா ஆமாய்யா. செட்டில் ஆகணும்ன்றதே வெளிநாட்டில் தான் செட்டில் ஆகணும். இப்போவே எங்கன்னா பெங்களூர் போகணும் ஹைதராபாத் போகணும் இப்படிலாம் முயற்சிகள் இருக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. அதாவது என்னோட கணவருக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் அவர் ரிலேட்டடாக நான் போயிடணும் பார்க்குறேன். அவருக்கு எங்கேயாவது வெளிநாட்டில் ட்ரை பண்ணோங்க ஐயா எனக்கு கனடா போகிறதுக்கு. அவர் நான் கல்யாணம் ஆகிறப்போ கனடாவில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டார் இங்கே. ஸோ இங்கே கொஞ்சம் சூழ்நிலை எங்களுக்கும் சரியில்லையா ஃபினான்ஷியல். கேட்ட மாதிரியே உங்களை நான் என்ன கேள்வி ஜாதகத்தை பார்த்து கேட்குறேனோ அதே ரிலேட்டட் கேள்வி கேட்குறீங்க தெரியுதா? ஆமாங்க ஐயா. நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே உங்கள் மனசில் என்ன இருக்குன்றது இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் சொல்ல முடியுது. புரியுதா? நான் என்ன கேட்குறேன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு என்ன இருக்குது, வெளியில் போகணும்னு ஆசை இருக்கேன்னு கேட்குறேன். நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்க? என் வீட்டுக்காரர் அங்கே தான் இருந்தார் கனடாவில் இருந்தார் அப்படி இப்படி தான் ஆரம்பிக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு ஜோசியம்? தெரியுது ஐயா. சொல்லுங்க. இந்த பாருங்க சுருக்கமாக சொல்கிறேன். அஷ்டமச்சனி முடிகிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. உத்திர நட்சத்திரம் 1.5 வருஷத்துக்கு எடக்கு மடக்கா நடக்கும். ஓகே. போக முடியாது. கணவரும் நீங்களும் பிரிஞ்சு இருக்கிறதோ அல்லது வேறு வேறு இடங்கள்ல இருக்கிறதோ 2 பேர் ஆனா ஒன்று வெளிநாட்டில் தான் செட்டில் ஆவீங்க. ஓ சரி ஐயா. 12 தனுசு லக்கணம் 12ல் குரு ராகு தசை இப்போ நடக்குது. ஆமாங்க ஐயா. சர வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தசை நடக்குது. அடுத்து இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம், 2035 10 வருஷம் கழிச்சு குருதசை நடக்க போகுது. குருதசையில் நீங்கள் வெளிநாட்டில் சிட்டிசனாக இருப்பீங்க. ஓ. முதல்ல வெளி மாநிலத்துக்கு நகர்த்தும். ஓ ஓ. இதுதாம்மா அந்த 12ஆம் இட சுபத்துவத்தை பற்றி சொல்கிறேன். எடுத்த உடனே என்ன கேட்டேன், வெளிநாட்டுக்கு போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும்னு மனசு ஆசைப்படுதா நீங்கள் உடனே அப்படியே ஆரம்பிக்கிறீங்க. கணவர் கனடாவில் இருந்தார் அங்கே இருந்தார் இங்கே இருந்தார் இப்படி இருக்குது இப்படி இருக்குது. அட்டமத்து சனி உங்களை அப்படியே ஒரு மாதிரியாக பண்ணோம். இருந்தாலும் சந்திரன் பரிவர்த்தனை, சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனையாகி ஒரு நல்ல அமைப்பு தான். இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத தன்மைகள் நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசை உங்களுக்கு 2028 மார்ச் வரைக்கும் இருக்கு. நல்ல வேலையாக புதன் வந்து ஏமா உங்களுக்கே நல்ல புத்திசாலிமா, நீங்க உண்மையிலே பிரில்லியன்ட்டுமா, மனப்பூர்வமாக நான் பாராட்டுவேன். ரொம்ப சந்தோஷங்க. எக்ஸலண்ட்டான பிரில்லியண்ட்டான நல்ல ஒழுக்கமான ரொம்ப பிடிவாத காரியமா. ஆமாங்க ஐயா. கடுமையான பிடிவாத காரியமா நல்ல பிரில்லியண்ட்டுமா. புதன் அருமையாக இருக்குது. ஜோசியம் உங்களுக்கே நல்லா வரும். உங்க வீடியோஸ் நிறைய பார்ப்பேங்க ஐயா. ஆமாம்மா. புதன் வந்து அதீத சுபத்துவம் 8ல் மறைஞ்சு சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரு. சூரிய சந்திரர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறாங்க. இந்த அமைப்புக்கு பொறுமையாக இருங்கம்மா. 2027 எண்டு வரைக்கும் 2027 ஜூனில் சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி முடியுது. ஆனால் உங்களுக்கு அதுக்கப்புறமும் ஒரு 6 மாதம் அட்டமத்து சனி நடக்கும். உங்களுக்கு உத்திர நட்சத்திரன்றதுனால இங்கே 2028 கேது பக்தி ஆரம்பிக்குது பாருங்க. ராகு திசையில் கேது பக்தி 2028 ஆரம்பிக்குது. 2028 மார்ச். இந்த 2028 மார்ச் ராகு திசையில் கேது பக்தி 5-11ஆம் இடங்களை தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கணவர் விஷயங்கள் நன்றாக இருப்பது. நீங்கள் நினச்சது நடக்கிறதெல்லாம் 2028 மார்ச்சிலிருந்து தான் 2 வருஷம் படுத்தி எடுக்கும். ஓ சரிங்க ஐயா. இதுதான் அப்படியே உங்கள் கணவர் ஜாதகத்தில் இருக்கும். அவர் என்ன ராசி? அவரு சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ஐயா. என்னத்தை நான் சொல்கிறது, 2 அட்டமத்து சனி. அப்புறம் ஜோசியமாக பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இல்லையா, உங்க வீடியோஸ் பார்த்து அந்த கடவுளை நம்பி அவ்வளோதான்யா. 2 வருஷத்துக்கு ஒன்றும் நடக்காது. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு வகையில் அப்படி இப்படி இருக்கும். பட் உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகமாக வெளிநாட்டில் தான் செட்டில் ஆவீங்க. கணவர் ஏற்கனவே கனடாவில் இருந்து தான் வந்து கல்யாணம் பண்ணார்னு சொன்னீங்க.
இப்போ என்ன நடக்கும்னா 2 வருஷமும் இங்கேயே பிழைக்க முடியாத அளவுக்கு கடுமையான பொருளாதார அமைப்புகள் வரும். ஆமாய்யா. வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்காது, ஆமா. 10,000 ரூபா கூட சம்பளம் கொடுக்க மாட்டான், இப்படிலாம் போகும். ம். ரெண்டு பேருக்கும் அட்டமத்து சனி சரியா இல்லை. நான் ஒன்றும் நல்லது சொல்ல மாட்டேன், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை 2028லேருந்து நல்லாயிருக்கும். சரிங்க ஐயா. கஷ்டப்படுங்க, தப்பெல்லாம் இல்லை. ஒரு 2 வருஷம் கஷ்டப்படலாம், அதுக்கப்புறம் நல்லா இருக்க போறீங்கல்ல. நல்லா நல்லா இருந்தோம்யா. கரெக்டா வந்து 2023 டிசம்பர்லேருந்து சனி புக்தி அதெல்லாம் அவருக்கும் கும்பலக்னம் சனி புக்தி ரொம்ப படுத்துடுச்சியா. நான் தான் சொல்கிறேனம்மா, சனி நல்லா இருக்காதுன்னு தானம்மா சொல்கிறேன். ஆமாய்யா. ஆமாய்யா. ராகுதசையில் சனி புக்தி. நான் இன்னொன்று சொல்லுவேன்ல, சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவேன். ஆமா. பாயிண்ட் வந்துருச்சா? ஆமா. சனி புக்தி ஆரம்பித்தோடனே சஷ்டாஷ்டகம் பலன் இது வேலை செய்யுது. ஒரு தசையில் ஒரு புக்தி 6, 8ஆக இருந்தால் அது வேலையே செய்யாது. அது தானே ஆன்லைன் வகுப்புகளில் சொல்லி கொடுக்குறேன். சனி வந்து என்ன பண்ணுவார், உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் தப்பான முடிவுகள்லாம் சனி புக்தியில் எடுப்பீங்க. சனி புக்தியிலேருந்து நீங்களும் கொஞ்சம் தப்பான முடிவுகள்லாம் எடுத்தீங்க. பரவாயில்லம்மா, ஜாதகம் நல்ல ஜாதகம், ஃபைனலாக நல்லா இருப்பீங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் அஷ்டமச்சனி ஒரே ராசியாக இருந்தால் என்ன நடக்கும், திகட்ட சந்தோஷம் வரும், தாங்க முடியாத துன்பம் வரும். இப்போ நீங்கள் தாங்க முடியாத துன்பத்தில் இருக்கிறீங்க. இது முடிஞ்சவொடனே திகட்ட சந்தோஷம் வரப்போகுது. அனுபவிக்க தானே போகிறீங்க. நல்லா இருப்பீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.